லஞ்ச ஊழல், கடத்தல் மற்றும் ஆதிக்க கும்பல்களுக்கு எதிரான அரசாங்கத்தின் கடுமையான அமலாக்க நடவடிக்கைகள் வெற்றி பெற்றிருப்பதைத் தொடர்ந்து இத்தகைய செயல்களை முற்றாக துடைத்தொழிப்பதில் அரசாங்கம் தொடர்ந்து தீவிரம் காட்டி வரும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இத்தகைய கடுமையான அமலாக்க நடவடிக்கைகள் 2 ஆண்டுகளில் மொத்தம் 1550 கோடி வெள்ளியை மீட்கவும் வழிவகுத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்கு தீங்கு விளைவிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அவர்கள் யாராக இருந்தாலும் சட்ட நடவடிக்கைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளாமல் இருப்பதை உறுதிப்படுத்துவதில் அரசாங்கம் தீர்க்கமாக இருக்கிறது என்பதை இந்த வெற்றி நிரூபித்திருப்பதாக நிதி அமைச்சருமான அன்வார் தெரிவித்துள்ளார். குற்றச்செயல் நடவடிக்கைகள் மூலம் திருடப்பட்ட மற்றும் கடத்தப்பட்ட பணத்தில் 1550 கோடி வெள்ளியை தாங்கள் 2 ஆண்டுகளில் வெற்றிகரமாக கைப்பற்றியுள்ளோம். இதில் தாம் உறுதியாக இருப்பதும் இத்தகைய செயல்களில் சமரசம் காண வேண்டாம் என்றும் அனைத்து அமலாக்க நிறுவனங்களுக்கும் சொல்லி இருப்பதே காரணம் என்று அவர் கூறினார். லஞ்ச ஊழலுக்கு இடமில்லை, கடத்தலுக்கும் இடமில்லை மற்றும் ஆதிக்க கும்பல்களுக்கும் இடமில்லை என்பதுதான் எங்கள் கொள்கை என்று அவர் கூறினார். அவர்கள் மக்களிடமிருந்து பணத்தை திருடி வருவதன் காரணத்தினால் அவர்களின் நடவடிக்கைகளை தாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அன்வார் குறிப்பிட்டார். பேராக்கின் ஸ்ரீ இஸ்கண்டாரில் உள்ள பெட்ரோனாஸ் தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவர்களுடன் நேற்று நடைபெற்ற ஒரு சந்திப்பின் போது அன்வார் இதனை தெரிவித்தார். ஊழலை எதிர்த்து போராடுவதற்கும் தூய்மையான நிர்வாகத்தை வலுப்படுத்துவதற்குமான முயற்சிகள் நாட்டின் எதிர்காலத்தையும் இளம் தலைமுறையினரையும் பாதுகாப்பதற்கான அரசாங்கத்தின் முக்கிய நோக்கத்தின் ஒரு பகுதியாகும். ஏனெனில் மலேசியா தொடர்ந்து முன்னேற பெரும் ஆற்றலை கொண்டிருக்கிறது என்று அன்வார் தெரிவித்தார். மாணவர்கள் மத்தியில் மட்டுமின்றி ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி பணியாளர்கள் மத்தியிலும் இன்ஃபுளுன்சா போன்ற தொற்று நோய்கள் பரவுவதை தடுக்க அனைத்து பள்ளிகளிலும் முக கவசங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியத்தை கல்வி அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. கல்வி அமைச்சு தனது தற்போதைய வழிகாட்டுதல்களை சுகாதார அமைச்சுடன் இணைத்துள்ளது. பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் மத்தியிலான தடுப்பு நடவடிக்கைகளும் இதில் அடங்கும் என்று அதன் அமைச்சர் ஃபத்ரினா சிடேக் தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலைமையை கல்வி அமைச்சு உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது என்றும் தங்களின் வழிகாட்டுதல்களின் கீழ் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள நடவடிக்கைகளை செயல்படுத்துமாறும் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள கல்வி இலாக்கா இயக்குநர்களுக்கு தாங்கள் நினைவுறுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் சில பள்ளிகளில் இன்ஃபுளுன்சா நோய் பரவி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் நிலைமை இன்னமும் கட்டுப்பாட்டிற்குள் இருப்பதாகவும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் தொடர்ச்சியான கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து தடுப்பு நடவடிக்கைகளும் அமல்படுத்தப்பட்ட பின்னரே பள்ளிகளை மூடுவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இன்ஃபுளுன்சா ஏ நோய் கண்ட சராவா சமராகனைச் சேர்ந்த 4 வயது சிறுவனின் மரணம் குறித்து கல்வி அமைச்சு தற்போது விசாரணை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. இம்மாதம் 20ஆம் தேதி கொண்டாடப்படவிருக்கும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்ட விடுமுறை காலகட்டத்தில் நாடு முழுமையிலும் உள்ள முக்கியமான நெடுஞ்சாலைகளில் 26,70,000 வாகனங்கள் பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிளஸ் மலேசியா நிறுவனத்தின் கீழ் உள்ள நெடுஞ்சாலைகளை 22 லட்சம் வாகனங்கள் பயன்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மலேசிய நெடுஞ்சாலை நிறுவனம் தெரிவித்துள்ளது. இத்தகைய நிலையை சமாளிக்கவும் நெடுஞ்சாலை பயணங்கள் பாதுகாப்பாகவும் சுமூகமாகவும் இருப்பதை உறுதிப்படுத்தவும் முழு தயார் நிலையில் இருக்குமாறு அனைத்து நெடுஞ்சாலை குத்தகை நிறுவனங்களுக்கும் MSA உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் அவசர பணியை தவிர்த்து அக்டோபர் 17ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நெடுஞ்சாலைகளில் எந்த ஒரு வழித்தடமும் போக்குவரத்துக்கு மூடப்படாமல் இருப்பதை உறுதிப்படுத்துமாறும் அந்நிறுவனங்களுக்கு MSA உத்தரவிட்டுள்ளது. டோல் சாவடிகளில் நெரிசல் ஏற்படுவதை தவிர்க்க டோல் கட்டண வசூலிப்பு நடவடிக்கைகள் முறையாக செயல்படுவதையும் உறுதிப்படுத்துமாறு சம்பந்தப்பட்ட குத்தகை நிறுவனங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை மக்களவையில் தாக்கல் செய்யும் போது தீபாவளியை முன்னிட்டு 50 விழுக்காடு டோல் கட்டண கழிவு வழங்கப்படும் என்று அறிவித்த பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அறிவிப்பை MSA வரவேற்றுள்ளது. இதனிடையே தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வரும் 17ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரையில் நாடு முழுமையிலும் ஓப்ஸ் லஞ்சார் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று புக்கிட்டமான் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்க பிரிவு இயக்குநர் முகமது யூஸ்ரி ஹசான் பஸ்ரி தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. முக்கியமான நெடுஞ்சாலைகள், மாநகர சாலைகள் மற்றும் சுற்றுப்பயணிகள் அதிகம் கூடும் இடங்களில் தாங்கள் கவனம் செலுத்துவோம் என்று அவர் தெரிவித்திருந்தார். பேராக்கில் நேற்று காலை பண்டார் மேரு ரயாவில் உள்ள புலாத்தான் சுல்தான் அஸ்லான் ஷாவில் 2025 தேசிய விளையாட்டு தினத்தை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார்.
தோல் நிறம், மொழி அல்லது தோற்றம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் விளையாட்டு என்பது நம்மை ஒன்றிணைக்கும் ஒரு தளம் என்பதை வலியுறுத்த விரும்புவதாக அன்வார் தெரிவித்தார். மைதானத்தில், குறிப்பாக தடகளத்தில் நாம் ஒரே தேசமாக நிற்கிறோம், அதுதான் மலேசியா எனும் தேசம் என்று அவர் குறிப்பிட்டார். விளையாட்டு என்பது வெற்றியை தேடுவதற்கான ஒரு களம் மட்டுமல்ல, மக்களிடையே மன உறுதி, ஒழுக்கம், ஒற்றுமையை வளர்ப்பதற்கான ஒரு இடம் என்று அவர் தெரிவித்தார். விளையாட்டு மனப்பான்மை தொடர்ந்து செழித்து வளர சாம்பியன்களை உருவாக்குவதற்கு மட்டுமல்லாமல் ஒழுக்கமான, உற்சாகமான, ஒன்றுபட்ட சமூகத்தை உருவாக்குவதற்கும் அரசாங்கம் தொடர்ந்து ஆதரவை வலுப்படுத்தும் என்று அவர் தெரிவித்தார். நாம் அனைவரும் சேர்ந்து விளையாட்டை ஒற்றுமையின் பாலமாகவும், சகோதரத்துவத்தின் களமாகவும், வலிமையின் அடையாளமாகவும் மாற்றுவோம் என்று பிரதமர் தனது உரையில் தெரிவித்தார். பண்டார் புக்கிட் பூச்சோங்கை நோக்கி செல்லும் எல்டிபி நெடுஞ்சாலையின் பூச்சோங் சலாத்தான் தோல் சாவடியை குப்பை லாரி மோதிய சம்பவத்தின் காணொலி சமூக வலைதளங்களில் பரவியது. இச்சம்பவத்தின் 22 வினாடி கொண்ட காணொலி இதர வாகனத்தின் டேஷ்போர்ட் கேமரா வாயிலாக பரவியதில் கடந்த வெள்ளிக்கிழமை பிற்பகல் 1:53 மணிக்கு அந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து தோல் சாவடி வரிசையின் தடுப்பை மோதியிருக்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது. எனினும் இதுவரை உயிரிழப்புகள் எதுவும் நிகழவில்லை என்று தெரிய வருகிறது. இதில் ஓட்டுநர் மற்றும் காய நிலைமை குறித்து அமலாக்க தரப்பினர் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. இச்சம்பவம் அண்மையில் புக்கிட் காஜாங் தோல் சாவடியில் 2 பேர் உயிரிழந்து இதர சில பேர் காயமடையும் வரை அப்பகுதியில் லாரி ஒன்று சில வாகனங்களை மோதிய சம்பவம் போல இருப்பதால் பொதுமக்களிடையே வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. பட்டர்வர்த் அம்பாங் ஜாஜார் அடுக்ககத்தின் அருகில் உள்ள திறந்தவெளி பகுதியில் ஆடவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்திலிருந்து அவரது டொயோட்டா வியாஸ் கார் கண்டுபிடிக்கப்பட்டது. சாம்பல் நிறத்திலான அந்த கார் சாலையோரத்தின் வாகனம் நிறுத்தும் இடத்தில் பயணப்பை கண்டுபிடிக்கப்பட்ட 1 கிலோமீட்டருக்கு குறைவான தூரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதாக பினாங்கு மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் அசீசி இஸ்மாயில் தெரிவித்தார். தற்போது அருகில் இருக்கும் சிசிடிவி பதிவு உட்பட இந்த கார் கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்பில் மேல் விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். இது பினாங்கு மாநில மருத்துவமனையின் தடயவியல் நிபுணரின் சவ பரிசோதனை அறிக்கைப்படி மேற்கொள்ளப்படுவதாக ஒரு அறிக்கையில் அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.